நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாரி நடிக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாலுமே கூட, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க பிரியா உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயமா? கெட்ட விஷயமா? அது என்ன ஏது? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிளான் போட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, இதுக்கு நடுவுல இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு விஷயம் தான். பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியாவ ஒருத்தவங்க வந்து கிட்னாப் பண்றாங்க. அதாவது நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் முதல்ல எந்த கோவில்ல மீட் பண்ணாங்களோ, அதே கோவிலுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஏன்னா, அந்த கோவில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த அதாவது அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர போறது. இப்படி நெறைய விஷயங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு அந்த கோவில் ஒரு சிறப்பான ஒரு கோவிலா இருந்துட்டு இருக்கு. மறுபடியும் அதே கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அதாவது இந்த மாரி தான் அந்த கோவிலுக்கு வா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் இருந்துட்டு அதாவது கார்த்திக்கும், பிரியாவும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம பிரியாவ இப்படி வந்து கிட்னாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இந்த கிட்னாப்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா மேல இப்போ அ இது வச்சிருக்காரு. அதாவது பாசம், காதல் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பிரியாவ கூட்டிட்டு வந்தது எதுக்காக? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் குடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம கார்த்திக் பழைய கார்த்திக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாறணும் அப்படின்றதுக்காக. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட லவ்வ டெவலப் பண்றது மட்டும் இல்லாம, பிரியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, லவ்வ வர வச்சுர்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து ஒரு கொடுமையான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா, கௌதம் ஒண்ணு நெனச்சா, அந்த கடவுள் ஒண்ணு நெனைக்கிறாரு போல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா இருந்துட்டு இந்த அந்த நிமிஷம் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அ விஷயமா பார்க்கல. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவ வந்து கிட்னாப் பண்றாங்க. பின்னாடி இருந்து வாய பொத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் பார்க்கறதுக்குள்ள வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க. கார்த்திக் வந்து திரும்புவாரு. திரும்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும். நம்மள பார்த்துருவாங்க. நம்மள கிட்னாப் பண்றத வந்து கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதே சமயம் இப்போ நம்ம பிரியாவ கிட்னாப் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இந்த அஞ்சலி தான். அஞ்சலி இருந்துட்டு இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, திருந்திட்டாளா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா கூட சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியாவ வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட பேசுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கண்ணு முழிச்சு பார்த்தா, அங்க பிரியாவ காணோம். சரியான அதிர்ச்சி. எங்கடா போனாங்க அதுக்குள்ள விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியில அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி அதுக்கப்புறம் தேடும்போது தான் தெரிய வருது. கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவ கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு குடுகுடுன்னு வேகமா ஓடி நம்ம பிரியாவ காப்பாத்தலாம்னு நெனைக்கிறாங்க. பட் காப்பாத்த முடியல. ஆனாலும் அப்படியே விடுவாங்களா அப்படின்னு கேட்டா, பின்தொடர்ந்து போயி நம்ம பிரியாவ காப்பாத்துறாங்க. அந்த ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு, இங்க மாஸ் காட்டுனதுனாலயும், நம்ம பிரியாவ காப்பாத்துனதுனாலயும், இப்போ நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கார்த்திக் மேல அன்பு, காதல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.